வசனம் ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஹல்லேலூயா. மனம்தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. உங்கள் மனம் சூழ்நிலைகளால் ஆட்கொள்ளப்படும் போது, உங்களை சுற்றி உங்களுக்கு எதிராக மனிதர்கள் பேசும்போது அதை கேட்பதனால் உங்கள் மனம் பாதிக்கப்படுகிறது. உங்களுக்கு விரோதமாக சூழ்நிலைகள் எழும்பும்போது அதை பார்க்கும்போது உங்கள் மனம் பாதிக்கப்படுகிறது. உங்களுக்கு விரோதமாக உங்களுடைய பொருளாதாரத்திலே நீங்கள் பாதிப்படையும் போது உங்கள் மனம் பாதிப்படைகிறது. ஆனால் இந்த வேதம் சொல்லுகிறது, இப்படி சூழ்நிலையினாலே மனிதர்களாலே மனம் பாதிக்கப்படாதபடிக்கு தேவனுடைய வார்த்தையாலே உங்கள் மனதை நீங்கள் புதிதாக்கும் போது உங்கள் மனம் புதிதாவதனாலே உங்கள் வாழ்க்கையே உங்கள் வாழ்க்கை மறுரூபமாக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தேவனுடைய வார்த்தையை நீங்கள் ஆழமாக பதிப்பீர்கள் என்றால் உங்களுக்கு முன்பாக செங்கடல் இருந்தாலும் அது நடுவே உங்கள் கண்களுக்கு பாதை தெரிந்திடும். தேவனுடைய வார்த்தை உங்க உள்ளத்துல பதிந்திருக்குமானா, உங்க முன்னாடி எரிகோ மதில் போன்ற பெரிய தடைகள் இருந்தாலும் அவைகள் ஒன்றுமில்லாமல் போகும் என்ற விசுவாசம் உங்களுக்குள்ளே பெறுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். நீங்க வாழணும் அப்படின்னா, நீங்க உங்க குடும்பம் நல்லா இருக்குன்னா, உங்களை உயர்த்துகிற தேவனுடைய வார்த்தையை உள்ளத்திலே பதித்திருந்தீர்கள் என்றால் நீங்கள் வாழ்ந்து உயர்ந்து மேன்மையடைந்து இந்த பூமியிலே இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக சாட்சியாக இருப்பீர்கள். 1 யோவான் 4:19 சொல்லுகிறது, அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, அன்பு, த லவ், அதுதான் இன்றைக்கி வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையாக இருக்குது. நீங்கள் எதை நேசிக்கிறீங்களோ அதுக்கு தான் உங்கள் உள்ளத்தில் இடம் இருக்கும், உங்கள் எண்ணங்களில் இடம் இருக்கும். எதை நேசிக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் உங்கள் வீட்டில் இடத்த கொடுப்பீங்க, உங்கள் வேலையில் இடம் கொடுப்பீங்க. எதை நேசிக்கிறீங்களோ அதுக்கு தான் பணத்தை செலவு பண்ணிங்க. சீரணி பிடிச்சிச்சின்னா சீரணிக்கு பணத்தை செலவு பண்ணி வாங்கி சாப்பிடுவீங்க. பிரியாணி பிடிச்சிச்சின்னா பிரியாணிக்கு பணத்தை செலவு பண்ணி வாங்கி சாப்பிடுவீங்க. எது உங்களுக்கு பிடித்திருக்கிறதோ, எதன் மீது நீங்கள் அன்பு வைத்திருக்கிறீர்களோ அதற்காக உங்கள் பணத்தை செலவு செய்வீர்கள், அதற்காக உங்கள் நேரத்தை செலவு செய்வீர்கள், அதற்காக உங்கள் உழைப்பை செலவு செய்வீர்கள். இது உங்கள் இயல்பு. இன்னைக்கு தேவன் உங்களை மீது வைத்திருந்த அன்பினால, உங்கள் மேலே வச்சிருந்த நேசத்தினால இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பாடுபட்டு உங்களுக்காக உங்கள் மீது கொண்டிருந்த அன்பினாலே உங்களுடைய பாவங்களுக்காக அக்கிரமங்களுக்காக அவர் சிலுவையிலே மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் முந்தி உங்களிடத்தில் அன்பு கூர்ந்தபடியினாலே. ஏன் இன்னைக்கு மனசுல தேவனோட வார்த்தை நிற்க மாட்டேது தெரியுமா? இந்த உலகத்தை பார்த்துட்டே இருக்க. ஒரு நல்ல கிறிஸ்தவனுக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கு வெற்றியாக இருப்பதற்கு, அவன் வாழ்க்கை வெற்றியாக இருப்பதற்கு ஒரே ஒரு காரணம் தான். என்ன தெரியுமா? அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தது போல நீங்கள் எப்பொழுதெல்லாம் சிலுவையிலே உங்களுக்காக இரத்தம் சிந்தின, சிலுவையிலே உங்களுக்காக பாடுபட்ட, சிலுவையிலே உங்களுக்காக 6 மணி நேரம் நிர்வாணமாக நின்ற இயேசுவை நோக்கி பார்க்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆவீர்கள், வியாதியிலிருந்து சுகமடைவீர்கள், மரணத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்திருப்பீர்கள். அந்த அன்பு, உங்களை தேடி வந்த அன்பு, உங்களுக்காக சிலுவையை தூக்கின அன்பு, இன்னைக்கு உங்களுக்காண்டி 10 ரூபா செலவு பண்ணுறது கூட யோசிக்கிற மக்கள் மத்தியிலே உங்களுக்காக சிலுவையிலே ரத்தத்தை சிந்தி மரித்தார் இயேசு கிறிஸ்து. அந்த அன்பை நினைங்க. உங்கள் பிரச்சனையை பெருசாக நினைக்காதீங்க. உங்களுக்காக பரலோகத்தை விட்டு இந்த பூமிக்கு மனிதனாக பிறந்தாரே, உங்கள் மீது வைத்த அன்பினாலே சிலுவையிலே 50 காயங்களை ஏற்றாரே, உங்கள் மீது வைத்த அன்பினாலே கடைசி சுற்று இரத்தத்தையும் சிந்தி உங்கள் பாவ மன்னிப்பை கொடுத்திருக்கிறாரே. அதை
நினைச்சு பாருங்க, நீங்க உயிர்ப்பிக்கப்படுவீர்கள். உங்க வாழ்க்கையில எதையும் இழந்து போக மாட்டீங்க. நீங்க இழந்ததெல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்வீங்க. ஒன்னே ஒண்ணுதான், இயேசுவின் சிலுவை பாடுகள். அவருடைய அன்பை மனதிலே ஆழமாய் பதித்திடுங்கள். மனித குலத்தின் மீது தேவனாய் கர்த்தர் வைத்த அந்த அன்பின் மிக உயர்ந்த ஆழமான வெளிப்பாடு கல்வாரி சிலுவை. இயேசு பாடுபட்டு மரித்தது. இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகள் அது வெறும் சரித்திர நிகழ்வு அல்ல, அது வெறும் வரலாற்று பதிவுகளுக்காக நடத்தப்பட்டதல்ல. அது ஒவ்வொரு மனிதன் மீதும் தேவன் வைத்திருக்கிற அளவற்ற அன்பை நிரூபிக்கக்கூடிய ஒரு உன்னதமான செயலாக இயேசு சிலுவையிலே உங்களுக்காக எனக்காக பாடுபட்டு மரித்திருக்கிறார். தேவ பிள்ளைகள்,